ஹாய், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? நானும் சூப்பராக இருக்கிறேன். நேற்று என்னுடைய யூடியூப் சேனலில் என்னுடைய ஐடியை விற்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். விற்றுட்டேன் அப்படின்னு சொல்லி காசு பணத்துக்காக ஆசைப்பட்டுக்கிட்டுலாம் விற்கலை. அது உங்கள்கிட்ட தெளிவான ஒரு வீடியோ. இப்போ கடையில் உட்காந்துட்ருக்கேன். ஒருத்தருக்கு ட்ரெஸ் அனுப்பணும், மெட்டீரியல்ஸ் அனுப்பணும். அதனால் கணக்கு எடுத்துகிட்டு உட்காந்துட்ருக்கேன். ஸோ காசு பணத்துக்காக ஐடியா விற்கலைங்க. தொடர்ந்து ஒரு தேவடியாவுக்கு பிறந்த தேவடியா மையன். அவன் நல்ல அப்பனை ஆத்தாளுக்கு பிறக்காதவன். நான் சொன்னேன்ல, எங்கடா யார் வீட்லையாவது சாவு விழுகுமா, யார் வீட்லையாவது கல்யாணம் நடக்குமா, யாராவது கடை திறப்பாங்களா அப்படின்னு ஒரு பைக் ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு 10 ரூபா கூலிங் கிளாஸ் ஒன்று கண்ணில் மாட்டிக்கிட்டு தெருவாக தெரிஞ்சு விளம்பரம் தேடுற ஒரு நாய். விளம்பரம் பிடிச்சி அதை நியூஸ் பேப்பரில் போட்டு அதில் சம்பாத்தியம் பண்ணி வயிற்று கழுவுற ஒரு பிச்சைக்கார, என்ன சொல்லுவாங்க, தெருப்புரைக்கு நாய். ஓகேவா? நம்ம நாங்கள் கிட்டத்தட்ட எங்கள் கடையில் கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 கஸ்டமருங்கிறப்போ நம்ம நம்பரை நம்ம கொடுப்போம். நம்மளுடைய கூல் பில்லை பணம் அனுப்புவோம். இதில் எப்படியோ எடுத்து தான் தோணும். அது ஒரு 3-4 வருஷமாக பண்ணிகிட்டே இருக்கா. நாங்கள் அதை பற்றி பெருசாக கண்டுக்கல. நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் பேசாமல் இருந்துட்டோம். அது பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா டெய்லி அதே மாதிரி ஃபோன் வாங்கி, அதே கம்பெனி ஃபோனை வாங்கி நம்பர் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு நம்பர் மாற்றி கொடுத்தாங்க பாருங்கள். அந்த நம்பரை பார்த்துட்டா ஃபஸ்ட்டு அவன் தான் கால் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் நினச்சிட்டேன், இது அந்த 9 குரல் மாதிரி தெரியுது அப்படின்னு நினச்சிட்டு சரி அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த நம்பரை அப்படியே சேவ் பண்ணி வச்சுட்டு பிளாக் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம். சரி, நம்ம எஸ்பி ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ரெக்கவர் நம்பர் மாற்றுறது, 2 ஸ்டாப் வெரிஃபிகேஷன் அந்த நம்பர் மாற்றுறது, நைட்டு 1 மணிக்கு பாஸ்வேர்டு மாற்றுறது. நம்ம யூடியூப் சேனலில் நம்மளுடைய ஃபேஸ் அக்சசரிஸ் பண்ண தெரியுமா உங்களுக்கு? நம்மளுடைய ஐடி ப்ரூஃப்காக நம்மளோட ஐடி ப்ரூஃபை போய் டெலிட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் அந்த நாய் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இது யாருன்னு 2-3 பேர் கேட்டாங்க என்கிட்ட. ஒருத்தர் ஒரு பெரிய வாஸ்து நிபுணர் ஒருத்தர் கேட்டார். அப்புறம் ஒரு சோதிடர் ஒருத்தர் கேட்டார். ஒரு அரசியல்வாதி ஒருத்தர் கேட்டாங்க. இப்போ கேட்டிருக்கிறது ஒப்ப கொடுக்க போகிற நபர் ஹரே ராம ஹரே கிருஷ்ணாவில் ஒரு பெரிய லெவலில் இருக்காங்க. ஸோ நான் ஹரே ராம ஹரே கிருஷ்ணாவில் இருக்கிறதுனால இதை இந்த ஐடியா அவளுக்கு கொடுத்துருவேன். ஏன்னா டெய்லி நடக்கிற ப்ரோக்ராம்ஸு அண்டு கிருஷ்ணருடைய அந்த எல்லா விதமான இதையும் பூஜை நடக்கிறது. அந்த நாங்கள் சத் சங்கத்தில் அந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ணாவில் இருக்கிறதுனால அங்கே பிரபுபதம் அந்த பெரிய 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 ஆட்கள் சத் சங்கம் மாதிரிக்கு எங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக சண்டேலாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரியான இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோமா. நல்ல நேமாவே இருக்குது. நாங்கள் ட்ரேடர்ஸுங்கிறத மட்டும் எடுத்துகிட்டு கண்ணன் யூடியூப் சேனல் அப்படிங்கிற மாதிரி போட்டு நாங்கள் பண்ணிக்கிறோம். இதை நான் யூடியூப் சேனலுக்கு நாங்கள் இதை மெயிலாகவே நாங்கள் அனுப்பிச்சி எடுத்துக்கிறோம். உங்களுடைய பர்சனல் வீடியோஸ் இருக்கட்டும்னா இருந்துட்டு போகும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் அதை எடுக்கிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட தனிப்பட்ட பிரச்சனை நீங்கள் எடுத்துகிட்டே கொடுங்க அப்படின்னு. ஸோ அவங்கக்கிட்ட தான் கொடுக்க போகிறோம் அந்த ஐடி. ஆக்சுவலாக நான் ஒரு புது ஐடி புது சேனல் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை அதை இப்போ பண்ண மாட்டேன். கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால நமக்கு அதில் தாட்லாம் கிடையாது. இல்லை எப்போவாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட், ரெண்டாவது ஒரு பொதுவான ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை ஒரு குரல் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு தப்பான ஒரு இஷ்யூ நடக்குது அப்படின்னா அது குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம். மற்றபடி நான் சாப்பிட போகிறேன், நான் தூங்க போகிறேன், இந்த ட்ரெஸ் எடுத்துருக்கிறேன், நான் பல்லு விளக்க போகிறேன், நான் ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறேன், நான் இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறேன், இந்த குழம்பு தான் எங்கள் வீட்டில், இந்த சோறு தான் எங்கள் வீட்டில், இப்படிலாம் நம்ம எனி டைமும் எல்லாத்தையும் இதே ஒரு பொழப்பாகவே வீடியோ எடுத்து போடுற பர்சன்ஸ் நான் கிடையாது. ஆக்சுவலாக அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா அந்த மாதிரி வீடியோஸ் என்னுடைய சேனலில் இருக்காது. ஸோ இது என்னுடைய அந்த சேனல் நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோன்னா ஓட்டம் வேகமாக போய் என்ன செய்வோம் அப்படின்னா, இது இந்தியா கிடையாது, இது ஏதாவது ஒரு நாடு கொடுப்பான். ஆப்கானிஸ்தான், கஸ்கஸ்தான், என்னென்னமோ ஒரு நாட்டை கொண்டு போய் அதில் லாகின் பண்ணியிருப்பான். அப்படிங்கிறப்ப அந்த வீடியோ ரீச் ஆகாது. அப்புறம் இது குழந்தைகளுக்கான சேனல் அப்படின்னு சொல்லிட்டு லாகின் பண்ணிடுவான். அந்த வீடியோவை ரன் ஆகாத அளவுக்கு பண்ணிகிட்டே இருப்பான்.
ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நிறைய வந்து அந்த சேவை பண்ணுறவங்க, ஹரே ராமா கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா அந்த சேவை பண்ணுறவங்க நிறைய பேரில் வந்து நல்லா படித்து மெச்சூரன்ஸ் நபர்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த ஹேக்கர் பற்றி இப்போ அவங்கக்கிட்ட கொடுத்து நாங்கள் சரி பண்ணிக்கிறோம்மா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு. ஸோ அவங்களுக்காக இந்த சேனலை வந்து அந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாவில் உள்ள ஒருத்தருக்காக நல்ல சேவை பண்ணுற கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுற ஒரு நபர்கிட்ட இந்த சேனல் போகுது நபர்கள். இதுதான். மற்றபடி பணங்காசுக்காக இதை போயெலாம் அவ்வளோ சீப்பான கேரக்டர்லாம் நாங்கள் கிடையாது. ஆக்சுவலாக இதை சொல்கிறதுக்காகத்தான் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். மற்றபடி வேறு எந்த இதுவும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. ஸோ எந்த தெருப்புரைக்காகவும் பயந்துக்கிட்டுலாம் கிடையாது. இது ஒரு வேலையாக வந்து அந்த 9 வந்து அந்த சொல்லுவாங்க அந்த பொட்டை வந்து அது பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த நாய்க்காக வந்து இதை வந்து நம்ம மாற்றிக்கிட்டே வந்து சரியான ஆம்பளையாக இருந்தால் நம்மகிட்ட நேரே போகணும். அது வந்து பொட்டை. ஸோ வந்து ஒரு பொம்பளை கூட இன்னைக்கு வந்து நேருக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த முக்தாருங்கிற 3rd ரேட்டை வந்து ஒரு லேடி, ஒரு தன்னிச்சையாக ஒரு லேடி நின்று தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. அதுவே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹாப்பினஸ், பெரிய சந்தோஷம் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி ஒரு பொட்டை, அதாவது வந்து அவன் வந்து பொட்டன் ஆக்சுவலாக. ஏன்னா அவன் வந்து சிரிக்கிறதோட 9 மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக எப்படி பொம்பளை மாதிரி தான் இருக்கும், அப்படின்னு தான். ஏன்னா அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு போவான். அந்த மாதிரிலாம் நிறைய பேரை பார்த்து சரியான 1ஆம் நம்பரு பிக்சர், 3rd ரேட்டு என்ன சொல்லுவாங்க, தீவிரவாதின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான கேரக்டர். பணத்துக்காக எதையும் செய்வான். பொண்டாட்டியும் கூட்டி கொடுப்போம், பெத்த பிள்ளையும் கூட்டி கொடுக்குறோம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் என்னுடைய சேனலில் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கு. ஸோ அதை பார்த்துக்கலாம், ஓகேவா? அதனால் நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்க போகிறேன் சேனலை. அவங்களுக்கும் தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுங்க மக்களே, என் அன்பான உறவுகளை. ஓகேவா? பாய்.